பாவம் செஞ்சவன் காசை சாமி ஏத்துக்க மாட்டார். பாவம் செஞ்சவனுடைய பணத்தை விலக்கரிக்க மாட்டார். பாவம் செஞ்சவனுடைய நெய்ய சாமி ஏத்துக்க மாட்டார். பாவம் செஞ்சவனுடைய வஸ்திரத்தை சாமி கட்டிக்க மாட்டார். பாவம் செஞ்சவனுடைய கையினால் கட்டப்பட்ட பூவை சாமி ஏற்றுக்கொள்ள மாட்டார். யாரெல்லாம் சிவபுண்ணியம் பண்ணினானோ அவனுடைய பணத்தை தான் ஒரு ரூபாய் இருந்தாலும், ஏன்னா அவன் ஏழை பங்காளன். சேந்தனாவுடைய களியை தின்றவன். தீட்சிதர் கொண்டு வந்த பட்சணங்கள் எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு சேந்தனார் கொண்டு வந்த செல்லரித்த பச்சரிசியை களியாக கொண்டு வந்த அந்த களியை சாப்பிட்ட ஏழை பங்காளன் எங்கள் அம்பலவாணன் நடராஜ பெருமான். அவனுக்கு தெரியும் யாருடைய காசை, யாருடைய பால் புண்ணியமான காசுன்னு அவனுக்கு தெரியும். அந்த காசு தான் பல ஜென்மங்களில் புண்ணியம் செய்த ஒருவரால் தான் சிவாலயத்தில் சென்று விளக்கு ஏற்ற முடியும், சிவநாமம் சொல்ல முடியும், சிவாலயங்களை புனரமைக்க முடியும். ஒருவனுக்கு அந்த சிவாலயத்தை புனரமைக்கின்ற பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்றால் 7 பிறவிகளும் செய்த புண்ணியம் அது.